கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபிஃப்த்து சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அதில் பெரபலா பேசிக் மெத்தடு பேசிக் ஃபார்முலா 4வது ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு, இப்போ பேசிக் ஃபார்முலா பாருங்கள். 4வது மெத்தடில் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -4ay பார்த்துக்கோ. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -4ay வெர்டெக்ஸ் v பார்த்தீங்கன்னாக்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -4ay. இப்போ ஒய் பாரு மைனஸில் இருக்குது. அப்போ ஒய் நெகட்டிவ்னா நம்ம படம் எங்கே இருக்கும்? டவுன்வர்டில் இருக்கும். புரியுதா? வெர்டெக்ஸு 0,0 இது ஹெச்,k அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வெர்டெக்ஸை ஹெச்,k அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா ராஜா? இப்போ உனக்கே தெரியும், ஹெச்சை எக்ஸிலிருந்து கழிக்கணும், கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும். அப்போ ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஒய் மைனஸ் கே. அதுதான் இதுதான் உனக்கு. அப்போ தான் உனக்கு வெர்டெக்ஸ் வந்து 0, 0 அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, வெர்டெக்ஸு v 0,0. அடுத்தது ஃபோக்கஸ் வந்து படத்துக்கு உள்ளே தானே இருக்கும். அப்போ அது ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். அதாவது எதுலேருந்து? வெர்டெக்ஸிலிருந்து ஏ டிஸ்டன்ஸில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஃபோக்கஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் டவுனில் இருக்கிறதுனால பாரு, எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யுடைய வேல்யூ -a. நான் சொல்கிறது புரியுதாக்கன்னு? ஒய் ஆக்சிஸில் கீழே இருக்குது, அப்போ -a. அப்போ 0,-a ஒய்ஹெச் மேலே இருக்கிறதுனால எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யுடைய வேல்யூ கீழே இருக்கிறதுனால -a. அப்போ இதை பார்த்தே ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் சொல்லலாம். பார், எக்ஸ் 0, ஒய் வந்து -a. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் ஒய் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் உனக்கு? -a. அதே ஆப்போசிட்டில் இது ஏ டிஸ்டன்ஸில் கீழே இருக்குன்னா அதே ஏ டிஸ்டன்ஸில் டைரக்ட்ரிஸ் வந்து இருக்கும் மேலே. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் பார்த்தா இங்கே லேக்டஸ் ரெக்டம் ஒய் ஈக்குவல் டு -a சொன்னோமா? அப்போ இது ஒய் ஈக்குவல் டு +a. அடுத்த லென்த்து பேர், இது ஒரு 2a, இது ஒரு 2a. அப்போ தேர்ஃபோர் 4a. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா ராஜா? அப்போ லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் 4a. அப்புறம் ஆக்சிஸ் பாரு, நடுவாண்ட என்ன ஆக்சிஸ் போகுது? ஒய் ஆக்சிஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிஸ்னா இன் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா? இதில் ஏதாச்சும் உனக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த என் பாயிண்ட் ஆஃப் த எல் டேஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை. இந்த குவாட்ரண்ட்டை பார்த்து தான் நீ சொல்லணும். இந்த எல்லுங்கிற பாயிண்ட் என்ன? 4th குவாட்ரண்ட்டில் இருக்கு. புரியுதா? இதில் பாருங்க, எக்ஸோடைய வேல்யூ 2a, ஒய்யோடைய வேல்யூ a. அப்போ எக்ஸ் ப்ளஸில் 2a, ஒய் -a, இது எல். இதே 3rd குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது எக்ஸும் மைனஸு, ஒய்யும் மைனஸு. அப்போ -2a,aன்னு எல் டேஸ் வரும். சரிதா? இதெல்லாம் ஜஸ்ட் கிராஃப் தான் தங்கம். கிராஃப் நல்லா தெரிஞ்சதுன்னா இதெல்லாமே நீ ஈஸியாக போட்டுக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏதாச்சும் தெரியலன்னா கேளுங்க. தேங்க்யூ.